ஒரே புள்ள அப்பாடா இது பூரா மரம் உண்டி உடைக்காதரா உண்டி உடைக்காதரா 100 ரூபாய் எடுத்தா 10 ரூபாய் போடுன்னு வேண்டிக்கினியா அந்த 100 ரூபாய் காசு எடுத்தியா அந்த 10 ரூபாய் காசு போடலையா வட்டி 3 குடுக்கு வந்து வாங்கிக்க ஆமாண்டா நானும் சில்லறை காசு தாடா எடுத்தேன் நான் ரோட்ல தார் ஊத்திட்டாங்க பாரு ஆமா அந்த கம்பியில தார தோடுடா தம்பி நான் போய் சில்லறை காசு தாயெல்லாம் பார்த்தேன் அது தாள வந்துறாயப்பா தார பூச்சி கட்சியில புடிக்க அதாவது குச்சில ஆமா குண்டில ஓடிக்குள்ள தாத்தா வந்து தாள வந்துறாயப்பா அப்ப சில்லறை காசு போடல சில்லறை காசு வரல இல்ல அத போடல ஆமா நோட்ட போடல
பண்ற பாருடா. யார் தெரியாதுங்க தெரியாது. புதுசா இருக்கிறது பார்த்த கிடையாது. கிடையாது. புதுசா பாக்குறோம். அப்பா யாரு அம்மா சொல்லாத தெரியும். ராஜாவோட புள்ள ராஜாவோட புள்ள வந்திருக்குது. அப்படி நாம பயப்படுறோம். சட்டி விட்டு பையன் சட்டி போட்ட பையன் வந்து இவனை போய் பயப்பட மாட்டான். மகராஜோட புள்ள வந்திருக்குதோ அப்படி நாம பயப்படுறோம். பயப்படுறோம் சக்கிலிக்கு போறதா நம்மளும் வந்து பார்த்து கடங்கார வரா கடங்கார வரா கடங்கார வரா. சரிதான் சரிதான் குடுதியா ஓ கடங்காரனுங்க சரி எனக்கு தகுந்த ஆவாகனம் தேவை என்றால் என் எதிரில் பட்டு விடுவார்கள். ஆனால் முக்கியமான பொருள் ஆச்சாது எட்டோர்னா வீட்டுக்கு தேவையான பொருள் ஆச்சா அப்ப நான் கூத்துக்கு கிளம்பி கிளம்பி வந்தான். சாப்பிடுறது என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிடுறது என்ன
ஐயோ 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 ஏண்டா, ஆமா நீ என்ன சாப்பிடுற? ஓ சோறு, சாப்பிடுற இட்லி, இட்லி பூரி. பூரி ஆமா. நீ என்ன சாப்பிடுற நானு வந்து டேய் நானு காலையில டிபன் சாப்பிடுறேன் டிபன் சாப்பிடுறேன். மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுறேன் சாப்பாடு சாப்பிடுறேன். அந்தில டிபன் சாப்பிடுறேன் ஆமா. ராஜா சாப்பிடுற நீ என்ன சாப்பிடுற நானு அதான் சாப்பிடுறேன். ஆ? சோறு சாப்பிடுறோம். ஆமா. டிபன் சாப்பிடுறோம். சாப்பிடுறோம். பூரி சாப்பிடுறோம். ஆமா. சப்பாத்தி சாப்பிடுறோம். சாப்பிடுறோம். நாம இதான் சாப்பிடுறோம். இவரு என்ன சாப்பிடுறாரு என்ன சாப்பிட தெரியல. என்ன சாப்பிடுறீங்க என்ன? எனக்கு கருவாடு சாப்பிடுறேன். கருவாடு சாராயம் கஞ்சா அபினி சுருட்டு மது மாமிசம். ஐயோ டேய் நீ என்ன நீ அங்கேயே ஓரைய பாக்குற என்ன பையா? ஓ அவர் போத வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. பாரா ஆமா. சாரா கஞ்சா கஞ்சா. சாப்பிட்டு ஊரே பயமா இருக்கியா நடுவு கட்டுக்கு தான் போகணும். நடுவு கட்டுக்கு தான் போகணும். ஏன் போத வச்சு வாங்கணும்னா இப்ப இந்த டைம்ல போகலாம் 200 ரூபாய். ஆமாவா ஆமா, பகல்ல 12 மணிக்கு போகலாம் தான் 140 ரூபாய். எனக்கு தேவைப்பட்டது இருக்குடா. அது கேக்குது அப்ப காலையில வாங்கி கொடுத்துரும். காலையில வாங்கி கொடுத்துரும். இப்ப வாங்கி வச்சுக்கோ. எனக்கு தேவைப்பட்டது இருக்கின்றது. இங்க இருக்குதா? இங்கே இருக்கா ஓ, 5000 கொடுக்குறியா? இப்படி மனதாளுகளை விட்டு நான் என்ன அந்த பொருள் வாங்கி போடுறான் அதான் கொடுங்க அதுதான் கேட்குது தேவையான பொருள் இங்கே இருக்குன்னு சொல்லுங்க அது என்ன சொன்னதானே நாம வாங்க முடியும். என்னங்க கஞ்சா, அவனி, சுருட்டு, சாராயம், கல்லு, பிராந்தி, ரொட்டி. ஆமா இதெல்லாம் இதெல்லாம் இருக்குதுங்க. வரும் தருவாது தன்னை பார்க்கலையா சமுதாய சக்கரம் எல்லா ஆயுதமும் அவர் கையில இருக்கு. அவ்வளவு காயமா அவர் சொன்ன ஆயுதம் பூரா கையில இருக்குது. கையில இருக்கு ஓன் இருக்குதா? ஏமாத்திடா ஏமாத்திடா நீ பேக்கரை மடிக்க வச்சுட்டு வந்திருக்க. அந்த ஆயுதம் பூரா அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே வச்சுட்டு வந்து. ஆமா ஆமாங்க குசு வந்த நடுவில் பட்டு விட்டு சொல்ற போய் ஆறாமா பயம் பயம் பயம்
கரெக்டா போச்சு அப்பா, கரெக்டா போச்சு என்ன கரெக்டா போச்சுன்றா? என்ன கரெக்டா போச்சுன்றா? நமத்தை கடிப்பாய் நமக்கு கடிப்பாய். கண்டல் நமத்தவரை அதேதான்டா. நீ மாதிரி நமக்கு கடிச்சுக்கின்னு நீ மாதிரி நமக்கு கடிச்சிட்டா ஆமா. ஏய் ஓ, ஏதாவது. நம்ம தனருண்ணா சைலன்ஸ். நீ நமக்கு கடிச்சுக்கின்னு ஆமா, நீ நமக்கு கடிச்சிட்டா கட்டிட்டா. நம்ம பொண்டாட்டிக்கு போய் சொல்லணும். ஆமா கண்ட்ரைட் கண்ட்ராக்ட் இல்ல டிரைவர். கரெக்ட். ஏன் பொண்டாட்டி கோடு போட்டிருப்பா என்ன கோடு? இத்தனை நாள் கூத்துக்கு போய் வந்துருக்கேன்னு. போய் வந்திருக்கேன்னு. ஆமா ஒரு நாள் சம்பளம் இல்லாப்பட்டாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. அவ ஒத்துக்குவா. ஆமா என்ன ஆமா. ஒரு ஓதுக்காரா? என்னது? பொருள் பொருள் ஆமா எங்க ஆளு கேப்பா? என்ன ஆமா தலையில கடிக்கிறாரோ ஆமா. கையில கடிக்கிறாரோ கடிக்கிறாரோ பௌத்துல கடிக்கிறாரோ கடிக்கிறாரோ. என்னை அழைத்தது யார்? நான் பாலகன் மனவாழ் பாலன். மாதா பிதா நினைத்தான் தாய் நேரிலே கண்டு கேட்டாதாரி புரியும் வருகிறாயா போகலாமா ஐயோ பயப்படுறா நான் பைப்பை ஓடுறேன். நீ போட கொடா விட்டியா? பயப்படுறா? நமக்கு கடிக்கிறா பத்திரா ஐயோ ஆத்து காட்ட மாட்டேன். பேக்ல இருக்கு பொருள் பூரா. பொருள் பூரா என்னத்துக்காக தர மாட்டேன். எந்த நேரத்துல கேட்டா கொடுப்பனா? என்னது இன்னும் எந்த பொருள் படைக்கலைங்க. பச்சை தான் கொடுப்பீங்க. ஐயோ என் மொழியை பிடிக்காதுங்க. என் மொழியை பிடிக்காதுங்க. என் மொழி பிடிக்காதுங்க. என் மொழி பிடிக்காது. அப்பா ஓடியாந்துடுறா. தாய் நீ என்ன பண்ணாரு? கடிச்சிட்டாங்க கடிச்சு வச்சுட்டாங்க கட்டி வச்சாரா? ஆமாண்ணா. என்ன கட்டிட்டாரா? ஐய் ஓ அதான் சொல்ல முடியாது. வந்தனமும் வைக்க செய்தேன் பாண்டவசாயனே பாண்டவசாயனே நீ வாரு மச்சதேயனே மன தூயனே வாரு மச்சதேயனே
தாத்தா சைலண்ட். கிருஷ்ணோதயமாகி நாடென்றே ஏய், சாட்சாதிய பெருமாள் சிராவந்தத்திற்கும் பார்த்துட்டோம். விடாதயமாக முடியாத மாலிந்திர சோதரியாகி நாடென்ற அம்பாள் முத்து முகமாரியோட வார்த்திற்கும் பார்த்துட்டோம். மற்றும் கிராமதேவருடைய பாதார விந்தங்களுக்கும் ஏய், இந்த வீர விழாவணி ஆண்டுக்கு ஒரு சிறந்த முடியாத விழாக்குழுகள் விழாமுக்குகள் அராமாசம் உதவிதார்கள் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் நாடகாசு ராமுக்கமக்கும் நாடக நற்பணி வாழ்த்திற்க வந்தனம். வணக்கம், வணக்கம், வணக்கம். தெய்வம் சீரிடில் கெய்தவமால் மாடு. இது போன்ற ஆண்டுக்கு ஒரு முறை விழாக்களை மேற்கொண்டு ஆ, இறைவனையோ இறைவியோ வீதி விழா காட்சி கொண்டு வந்து கொண்டு வந்து கிராமம் சேமமாக இருக்க வேண்டும், மாதமும் மாறி வழிபடிய வேண்டும், வேண்டும். சென்னழி விளை வேண்டும், ஆ, தீர்க்க திட ஆயுள் ஆரோக்கியத்துடன் மக்கள் வாழ வேண்டும் மாடு வேண்டும். என்று ஏய், இந்த விழாக்கோலமாக ஆமா. இந்த விலங்குகள் பெற்று வாழ் மக்களுக்கு ஏய், வல்வியகற்று பாலிக்க வேண்டும் என கருதி எல்லாம் வல்ல எல்ல. ஆத்தாளை இறஞ்சுகிறேன். வணக்கம் பல வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஏய், ஓ, சரி, வாடா, இருக்குடா. ஆமாங்க. வர்றா. ஏய், பாருங்க. ஓ, பையா. பையா, சொல்லடா. வந்துடா, அந்த ரெண்டாவது மாடி இட்டு போயிருக்காங்க. 3 ஊசு பக்கம் வருமா? வருதா? தாய் தந்தை இருவரும் மறுமண உத்தாராவு. வீரமுத்து ஒட்டாறு வணக்கம். வீரமுத்து வணக்கம் அம்மா. நீடூழி வாழும்படி ஆசீர்வாதம்.
ஏழு மரபுடன் சேர்த்துக்கிறேன் ஏழு காரணவாதி பிரம்மா ஏழு காரணவாதி பிரம்மா ஏழு காரணவாதி பிரம்மா ஆதவாதி பிரம்மா இப்போ சமாச்சாரம் இல்லை ஏகனத்தீர்கள் திருவாசல் பெற்ற தாய் அல்லவா தாய் ஒரு வார்த்தை கேள் அம்மா அண்ணன் எவன் என்ன அம்மா கண்மணி தாயிலும் சிறந்த ஓய்வு கிடையாது தன் சுருமிக்கு வேறு மந்திரம் கிடையாது மாதாவாக்கு வேதவாக்கு ஒரு பிள்ளை தலைக்கு சென்று விடுவானால் அவனை நெருங்கி பேச தந்தை அச்சப்படுவான் கண்டிப்பா தாய் அச்சப்பட மாட்டாள் இல்ல ஏன் எப்பேற்கொண்ட மகனாயிருந்தால் நெருங்கி பேசுவாள் தாய் ஆமா தோளளவு மகன் வளர்ந்து விட்டால் அவன் நெருங்கி பேச அச்சப்படுவான் தந்தை பேச்சு மீறி விடுவானா எதிர்த்து பேசி விடுவானா ஆமா வார்த்தையை மறுத்து விடுவானா என்ற பயம் உண்டுதான் தாய்மார்களுக்கு அப்படி அல்ல அதனாலே நீ வாயார வாச்சு வாய் வச்சு ஏமா கூப்பிட்டீங்க அதுதானே அப்ப கல்வி சாலை செஞ்சு நம்ம குழந்தை பிறந்தாலும் பள்ளியில படிக்க வைக்கணும் பிள்ளைய நம்மளை விட பெரிய பிள்ளையா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டு பள்ளி சாலையில வச்ச உடனே கல்வி சாலையில நீ அங்க என்ன படிச்சு வந்தா என்ன செய்ய தட்டு வச்சு கல்வியில் எந்த விதமான தாட்சியும் அல்ல கிடையாது இதெல்லாம் படிச்சிருக்க இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் விட்டுடு பொய்யனுக்கு வயசாயிருக்கு பொய்யனுக்கு வயசாயிருக்கு அப்பா சொல்லு எனக்கு வராதுடா அப்பா 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 என்ன சிரிக்கிறா உயிருக்கு உனக்கு என்னடியா எப்பமா சொல்லியா என்னடியா மறைக்கிறாண்டியா பையன் மறைக்கண்டி பயமா இருக்குதா கண்ணு பையனுக்கு வயசாயிடுச்சு அதனால வேண்டி நீ படிப்பு விட்டுடு அது படிப்பு நமக்கு தேவைப்படாது பிள்ளைகளுக்கு தான் படிப்பு அதனால நீ இன்னையில இருந்து என்ன தெரியுமா செய்யணும் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நம்ம சாதி தொழில செய்தாலும் வச்சுக்க வருமானம் சாதி தொழில் என்றால் என்ன என்னயா அப்ப குத்து ஊசி கையில் பண்ணுமா அப்பா கன்று முறைக்க வேண்டும் சோலை எடுக்க வேண்டும் அதை ஊற வைக்க வேண்டும் அப்ப பதப்படுத்து ஆண்டு மாறு வீட்டுல மாடு செத்துடும் அது என்ன பண்ணுவாங்க ஆண்டு மாறு வந்து என் மாதுக்கா
மாதுக்கா மாடு செத்து அவன் தூக்கின்னு போய் துன்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுன்னா ஒய்யும் தடி இந்த மாதிரி தடி எடுத்துன்னு போவோம். அந்த தடி எடுத்துன்னு போய் அந்த மாட்டை 4 காலையும் கட்டி அந்த தடியில கோத்து தூக்கி மாட்டின்னு வரும். கொண்டாந்து அங்க போட்டு அது ஒய்யனுக்கு 8 பங்கு வரும். அதுல கறி அது தின்னு வளர்ந்த உடம்பு தான் இது. என்ன பண்ண அது சொல்ல மாட்டேங்க. அப்படி நீ வர தோலை கீச்சாத நோவாம காயப்படாத கீச்சி ஏதாவது ஒரு பக்கம் கீழாதான் தோலை குடிக்கலாம். ஒரு பக்கம் தான் கீக்கணும். ஆட்டத்துல படக்கூடாது, வீணா போயிடும் தோலை. அது ஒரு பக்கமா கீச்சு உரிச்சு கறியா நம்ம வறுத்து சுட்டுக்கலாம். அந்த தோலை பதப்படுத்தி சட்டியில போட்டு ஊற வச்சு சாயம் ஏற்றி அந்த தோலை இப்படி நல்லா பதப்படுத்தி அதை ஆண்ட பாரு வருவாங்க பாடம் பண்ணி ஆமா பாடம் பண்ணி வச்சிருந்தோம்னா ஆண்ட பாரு வந்து மாதுக்கா எனக்கு ஒரு தாளம் செப்புளு குடுறாங்க. அவங்க பாதத்தை அளவு எடுத்து அதை செப்புளு தச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தாங்கனாக்கா 2 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாரு கைவா வளக்காதரா தோல் உரித்து ஊற வைத்து மிதியடி தைப்பது. என்னவா நம்ம சாதி ஒரு கறியும் ஒரு சோர்மா கொடுத்து கொஞ்சம் வளர்த்தணும். அப்பா நான் ஏன் பிறந்தேன்? எதற்காக வச்சா தெரியுமா? விருது செலுத்தி சிட்டுக்குட்டி புலிக்குட்டி இதை பிடித்து வருகிறேன். என்ன சொல்ல பத்தியா கழுவா நம்ம குளத்துல போறதுக்கு எல்லோ வேற தொழில் சொல்லுங்க. இந்த தொழில் வேணாம், இந்த தொழில் வேணாமா சொல்லு. உனக்கு ஒரு தொழில் கைவத வச்சுக்கிறான்ப்பா. ஒய்ய இன்னொரு தொழில் செய்யுது, அந்த தொழில் செய்ய அதுல நல்ல காசு வரும். என்ன தொழில் தெரியுமா? ஆனா கொம்பு ஊத கட்டி கொண்டாடா, கொம்பு ஊத கட்டி கொண்டாடா யாராவது கல்யாணம் அம்மா யாரோ சொல்லிட்டாங்க. ஊதணும்னா என்னடா ஊதுனா என்னடா சொல்லி விடுறா கையா ஓட்டுன்றாவா ஓட்டுன்றாப்பா ஆண்ட மாதிரி வீட்டுல எழுவு வந்துடும். அங்க வந்து கூப்பிடுவாங்க, வாடா பாத்துக்கா கொம்பு ஊதணும்னு. அங்க போய் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வர வரைக்கும் கொம்பு ஊதணும்னு வச்சுக்கா. ஏன் 5 10 கொடுப்பாங்க. ஏன் காயா கறியா வாங்கி ஒரு பீயா பண்ணாக்க வாங்கி உனக்கு ஆக்கி போடலாம். காயா கறியா வாங்கி ஆக்கி போடலாம். அம்மா என்னடா அப்பா இந்த தொழில் செய்பவன் யார் தெரியுமா? பாவம் செய்தவர்கள் மாதிரனாய் மாடருக்கு தோல் உரித்து தொட்டியிலே ஊற வைக்க புதுக்கள் சுமைத்திருந்த ராக்கமதை தான் நடித்து அட்டியுடன் அவர் வாதம் வரவெடுத்து அணி பாத ரட்ச செய்யும்
மட்டில்லா இவ்வுலக யார வந்து மன்னருக்கு மன்னர்கள் அறிகுவாயே. அம்மா, என்னடா செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள். ஆமா ஆமா எந்த தொழிலும் நான் சிறுமையாக சொல்லவில்லை. சரி அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொற்பனத்திலும் மறப்பது இல்லை. இல்லை ஆமா ஆமா ஜாதி தொழில் கல்லாமை வரணும். சொல்லி கொடுக்காத அந்த தொழில் வரணும். அவன் தான் அந்த ஜாதியில பிறந்ததுக்கு அடையாளம். ஆமா ஜாதி தொழில் கல்லாமை வரணும். வரணும் வரணும். அவங்க அப்பா என்ன தொழில் செய்தானோ அப்பன் தொழில் அவனுக்கு தெரியணும். சொல்லி கொடுக்கா செய்தா ஒய்யம் ஒய்யன்ற வேற வழி இல்ல. ஐயா ஆமா வாத்தியாரு புள்ள முட்டாளும்பாங்க. ஆமா இல்ல வாத்தி புள்ள எம்மா இடத்துல வாத்தியாவே இருக்கான். ஆமா ஆமாங்க இல்லையா? ஆமா ஆமா. கூத்தாடி புள்ள எம்மா மாதிரி கூத்தாடியா இருக்கான். ஆஹா எப்பன் கூத்தாடி. ஆமா என் பாட்டன் கூத்தாடி. கூத்தாடி அவன் கூத்தாடி. ஆமா அவன் அப்பன் கூத்தாடி. ஆஹா என்னோட 8 தலைமுறை என் குடும்பத்துல கூத்தாடி. ஆஹா இது சொல்லி தரல. கருவிலே கத்துக்கணும் கூத்து. ஆமா ஆமா. விந்துதித்த போது வந்துதித்த வாரி எனக்கு கூத்துங்கிறது நான் பிறந்த பிறகு கத்துக்கல. ஆஹா அதனால இது எனக்கு ஈஸி இல்லையா? ஆமா ஆமா. இந்த தொழில் எனக்கு சரி வர வரும் வரும் வரும். அது ஜாதி தொழில் போல குலத்தொழில் போல எங்களுக்கு இது பரம்பரை கூத்தாடி. நான் பஞ்சத்துக்கு இல்ல. ஆமா இது ஒன்று. அப்பன் தொழிலை அவரது பிள்ளை சொற்பனத்திலும் மறப்பது இல்லை. எத்தொழிலா இருந்தாலும் தவறல்ல. பொய் சொல்லுதல், புலால் உண்ணுதல், கள்ளுண்டல், களவாடுதல், புறங்கூறுதல், இந்த 5 தொழில் தான் பஞ்சமா பாதம். இது செய்யக்கூடாது மனுஷன். இந்த தொழில் தான் செய்யக்கூடாது. கள்ளுண்டல், களவாடுதல், பொய் சொல்லுதல், புலால் உண்ணுதல், புறம் பேசுதல். இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இதை நான் தவறா சொல்ல. ஆனால் செருப்பு தப்பவன் யார் தெரியுமா? பாவம் செய்தவன் எவனும் அவன் தான் கீழ்மகனாக பிறந்து இந்த மிதியடி தைக்கும் ஜாதியிலேயே பிறந்து அவன் பாவத்தை சரிவர கழித்து அந்த பையனை உதறி தள்ளி போகிறான். அளவு கடந்த பாவம் செய்தவன் தான் அருந்ததியராக பிறக்கிறார்கள். அருந்ததியா? ஆமா. அந்த பாவத்தை நீங்கள் இனியும் செய்யாதீர்கள். உங்களோட கல்வி சாலை அது படிச்சுட்டு என்னமா பேசுது பார்த்தா அது பேசுறத பார்த்தா ஆட்ட மாறுவ வைய மாட்டாங்க. கண்டுபிடிக்கிற என்னமா கூட மேட போய் ஊர பக்கம் போய் கத்துக்கணுமா? படிக்க வச்சு தவிர அம்மா அப்பா புடுக்கலாம் கண்டுபிடிக்கிறிய பெருமாள் கேட்ட நீ என்ன வேண்டா சொல்ல வர? அம்மா காட்டகம் சென்று இந்த தொழில் உங்களோடு இருக்கட்டும். என்னை இதுல ஈடுபடுத்தக் கூடாது. எனக்கு நாட்டமல்ல. காட்டகம் சென்று வேட்டைகள் ஆதி விருது செலுத்தி புலி குட்டி சிங்க குட்டி பிடித்து கடிக்காம நான் பாத்துக்கிறேன். போங்க. காட்டுக்கு போகலாமா? கிளம்ப காட்டுக்கு போகலாம்.
எங்க கூட்டிட்டு போகுது ஜட்டரும் தோழமாறு தெரிவிப்பே வாக்கு ஒன்று இந்த காட்டகம் சற்று கலைந்து என்று பிறகு வீட்டிற்கு ஏகலாமி விரைவுள்ள எனதுதோ வேட்டையாடினும் ஆமா விருது செலுத்தினும் ஒரே அயல்வாக இருக்கிற பெரிய ஆல விருட்சம் இதிலே சற்று உறங்கி விட்டு பிறகு போகலாமா? ஆமாங்க நானே இந்த காடுக்கு முன்ன வந்தது கிடையாது. வாங்க கூட இப்பதான் புதுசா வந்திருக்கிறேன். நான் வந்ததுலதான் புதுசு. ஆமா 2 பேரும் புதுசு தான். நம்ம சமாத புதுசு தான். நீ மாடு தூக்கிட்டு நீ மாடு வீட்டு ஞாபகம் இந்த மாதிரி போயிட போற போகல எழுப்பி எழுப்பும் பாய் 10 மணி எல்லாம் வீட்டு ஞாபகம் வந்துட்டு எனக்கு 10 மணிலாம் மூட்டை கட்டு ஜாமான் கட்டு போகலாம் அப்படின்னு கூத்து வானாட்டாரு. மழை பெய்யுங்களா? மழை வந்து போச்சு. அப்புறம் சனம் உட்கார ஈரமாயி போச்சு. கூத்து வார வச்சாரு. சனம் வராதுட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு உள்ள நாட்டாமக்காரங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டாரு. எல்லாரும் ஒரே பதில் மழை வரும் மழை வரும் கூத்து வானாட்டாரு. இப்படி சொன்னா என்ன அர்த்தம் இல்ல. சரி ரைட்டு அப்பம் பண்ண போறோம். ஏங்க சங்கப்படுத்துற 4 மணி நேரத்துல விட்டு போடுவோம். வண்டி இருக்கு கார் இருக்கு. ஐயா ஏவனி அட கத்தினே இருக்கீங்க 2 பேரும். என்ன ஐயா 2 பேரும் அக்கா தங்கச்சியா வேறயா? நான் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் மழை எல்லாம் ஆறி போச்சு. ஏன் வீச வேஸ்டா பாவம். அப்புறம் ஊருக்கும் பல் சொல்லு நாடகம் வைக்கலாம். அப்புறம் அவங்களும் 10 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் சரி என்ன ஆனாலும் ஆகட்டும் ஆரம்பிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு. 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது 10:30 ஆகி போச்சு. 10:30 கூத்து நடந்தா என்ன கூத்து நடக்கப்பட்டா எங்களுக்கு என்ன விடிஞ்சாக 2 நாள் சம்பந்தம் கொடுக்க போற வாங்கி பார்ப்போம். அது அவங்களுக்கு தெரியாது. இந்த ரகசியம் சம்பளம் தரணுங்கிற ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. தெய்வாதீனமா நாடகம் நின்று போனா பாதி சம்பளம் ஆளுகளுக்கு நான் கொடுத்துடணும். இது நான் பேசுற ஆளுங்களுக்கு. அவங்க தராங்களையோ தரலையோ நின்று போச்சுன்னா பாதி சம்பளம், நடந்ததுன்னா முழு சம்பளம். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தரமாட்டாங்க. தரப்போறதுன்னா அவங்க தராங்களோ இல்லையோ சம்பளம் தரதுன்னா அது என்ன அதுக்கு என்ன இருக்கு? அது நீ வாங்கிட்டு போ. ஆட்டுக்கறி வாங்கிட்டு எம்மா நான் தூங்க கம்மியா அப்பா அம்மா தேடுவாங்க. நான் கம்மியா தேர்ந்து எவ்வளவு நாளைக்கு தூங்க இவ்வளவு நாளைக்கு தூங்குறது? ரொம்ப நாள் தூங்கப்படாதுடா. துண்டு போட கூலிக்காவது சேர்த்த படுக்கிறது இல்ல. நான் வீட்டுல போய் குளிக்கிறேன் போ.
அது பாரடா ஒரு அற்புதமானடா அது பாரடா ஒரு அற்புதமானடா இதோ எந்த முன்னே வந்து சக்கிரமா சொல்லுமா நான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆமா இதோ ஒரு குதிரை குதிரை நான் விலகி விலகி செல்ல என் அருகே வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா அழகிய குதிரை போல் தோன்றுகிறது. ஆமாங்க முகத்திலே வீராவளி பட்டயம். ஆமாங்க அடிடா 1.5 லட்சத்துக்கு வட்டி மாசம் பெரிய பண்ணிடமா இந்த தேவடி அம்மாவுக்கு தெரியுமா 1.5 லட்ச ரூபாய்க்கு வட்டி மாசம் 4,500 ரூபாய் வட்டி கட்டுறான். அப்புறம் அந்த 4,500 ரூபாய்க்கு மண்டை உடைக்கிறதுல அவன் வச்சு பண்றதில்ல. மாசத்துக்கு 4,500 ரூபாய் வட்டி கட்டுவோம். மாசம் 4,500 ரூபாய் வட்டி கட்டுறேன். ஆமாமா அது கட்டி கட்டு இப்பயே கட்டு. கட்டு கட்டு ஹாய் இதை கண்ணுறும் ஜனதனவான்கள். ஆமா சத்திரியாக்கள் ஆஹா எதிர்ரோமதாரிகள் ஆமா இந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்யலாம். செய்யலாம். கீழ் மக்கள் எவரும் இதை தொடுவதற்கு அனுமதி அல்ல. அனுமதி அல்ல. எதிர்ரோமதாரிகள் ஆமா சத்திரியாக்கள் ஆமா ஒரு மாவீர புருஷர்கள் புருஷர்கள் இதை அமர்ந்து சவாரி செய்யலாம். செய்யலாம் தான் இருக்கு. கீழ் மக்கள் எவரும் இதில் அமர்வது அனுமதி கிடையாது. கூடாது, அனுமதிக்க முடியாது. சகல விதமான வீரங்கள் இருக்கிறது. ஆமா விவேகம் இருக்கிறது. இருக்கிறது. ஆற்றல் இருக்கிறது. நாம் கீழ்மகனாக பிறந்து விட்டோமே. ஆமாங்க இந்த குதிரையோ நிறைய வந்து கொண்டிருக்கிறது. ஆமா இதன் மீது ஏறி சவாரி செய்ய முடியாத அனுமதி இல்லையே. பரமேசா அப்படி இருக்கிறது. ஐயா அஞ்சுதை என்பானோ பஞ்சமா ஐயா அஞ்சுதை என்பானோ பஞ்சமா அத்தனை விதமான ஆற்றல் இருந்தும் சௌக்கியம் இருந்தும் கல்வி இருந்தும் எதிர்மறையாக இருந்தும் இது ஏறுபடியான அனுமதி இல்லையே. ஐயோ சண்டாளன் என்னை போல் எல்லா விதமான ஆற்றல் இருந்தும் இந்த குதிரைகள் மீது அமர்ந்து சவாரி செய்யபடியான அனுமதி நமக்கு இல்லையே. ஆண்டவா வீரமுத்து யாருக்கு நான் என்ன செய்தேன்? வேல் முருகா யார் குடியை நான் கெடுத்தேன்? மால் மருகா யாருக்கு நான் என்ன செய்தேன்? வேல் முருகா யார் குடியை நான் கெடுத்தேன்? மால் மருகா இந்த ஊருக்கு நான் என்ன செய்தேன்? வேல் முருகா இந்த ஊருக்கு நான் என்ன செய்தேன்? வேல் முருகா இங்கு என்னை உனக்கு கூட பிடிக்கலையோ? மால் மருகா முருகா யாருக்கு நான் என்ன செய்தேன்? வேல் முருகா யார் குடியை நான் கெடுத்தேன்? மால் மருகா
கொண்டேன் பாதமலர் வேல் முருகா இந்த கடையனை கரை சேர்ப்பாய் மால் மருகா முருகா யாருக்கு நான் என்ன செய்தேன் வேல் முருகா யார் முனையை நான் எடுத்தேன் விட்டு விட்ட ஜனதாசை வேல் முருகா வேலவன் என் நம்பி விட்டேன் மால் மருகா பட்டதது போதுமையா வேல் முருகா நான் பட்டதெல்லாம் போதுமையா வேல் முருகா பாடல் செல்வா ராஜன் துதி மால் மருகா முருகா யாருக்கு நான் என்ன செய்தேன் வேல் முருகா யார் கொடையை நான் கெடுத்தேன் கண்ணே வீரமுத்து, யாரது நான் தான் ஆகாயவாணி. ஆகாயவாணியா? ஆமா. என்னத்தாயே என்ன? நீ வெதரப்பட வேண்டாம். அந்த குருவி மீது ஏறி நீ சவாரி செய்யலாம். அது வீராவளி பட்டை வந்திருக்கிற தாயே, கீழ் மக்கள் எவருக்கு அனுமதி அல்ல. மேல்ஜாதியில் பிறந்த சத்திரியாக்கள் எதிரோமதார்கள் மாவீர புருஷன் தான் ஏற வேண்டும் என்று. உண்மையே நீ கீழ்ஜாதியில் பிறந்தவன் அல்ல. அப்படியானால் காசி வளநாட்டை ஆண்டு வரக்கூடிய சோழேச வள்ளல் என்று சொல்லக்கூடிய வள்ளலுக்கும் பெண்ணாரங்கைக்கும் பிறந்த பிள்ளை நீ. நீ பிறந்த காலத்திலேயே ஆரியர்களுக்கு உதவாது. அதனால் ஜாதகம் கணித்தவர்கள் தன் குலத்திற்கு அழிவு ஏற்படும் என்று உன்னை நாடு கடத்தினார்கள். அவர்கள் உன் தந்தையிடத்திலே பொய் உரைத்து உன்னை காடகத்திலே விளைவித்தார்கள். அதனால் நீ கீழ்ஜாதியிலே பிறந்தவன் அல்ல. அங்கே ஆவாரம் பட்டை பட்டு வந்தா சக்கரித்து உன்னை எடுத்து வளர்த்தாலே தவிர, ஆனால் நீ கீழ்ஜாதி பிள்ளை அல்ல. அருந்ததி குலத்திலே வளர்ந்தேனே தவிர பிறக்கவில்லை. இல்ல, நான் பிறந்தது ராஜா. ஆமா, சோடசமல்லர் காசிராசனுடைய மகன். நான் பிறந்த நேரமும் ஆரியர்களுக்கு ஆகாத, ஐயர்களுக்கு ஆகாத நேரம். நான் நாட்டில் இருந்தால் ஐயர் கோத்திரம் அழிந்து விடும். அதனால் என்னை கடத்தி விட்டார்களா சோதிடர்கள்? ஐயர் தேவடி அப்ப செய்வனா இருக்கான பாரா. ஐயர் தேவடி அப்ப செய்த அவன் சிண்ட புடிச்சாரா, தலை அறுத்துறான். நாக்கு அறுத்துறான்டா அவன். ஐயரு வக்கலம் எல்லாம் விட்டே கூடாதுங்க. ஏன் ஒம்மாலே போறான் ஐயர்? ஐயர் ஒம்மாலே போறான். ஐயர் விட்டே கூடாது. ஐயர் இல்லைன்னா எங்க போய் ஜாதகம் வாய் பல்லு உடஞ்சிரும் தேவடியா போறான். ஜாதகம் கழித்த ஐயர் ஆரியர்களுக்கு ஆகாத நேரத்தில் பிறந்து விட்டார். நாடு கடத்தி விட்டார்களா? என்றாயிருந்தால் என் கண்ணதை அகப்படுவார்கள் ஐயர். அந்த உயரை பார்த்து மென்னுடுவோம். நீ இந்த கேள்வி எங்கே என்னை அழைத்தாலும் அங்கு வந்து நான் பதில் கொடுப்பேன். சொல்லுகிறாயா? அகிழ்த்து தாயே, சத்தோட சத்தோட சத்தோடமாகி நான் நிலத்தில் சரியா போச்சு. மாதாச்சுதா இப்படி பேசுகிறார்கள். நான் மட்டும் தெளிவாக இருக்கிறோமே, இதில் என்ன சந்தேகம் என்று நான் வினவினேன். சந்தேகம் தெளிந்து விட்டது. குதிரை மீது ஏறலாமாலா? ஏறுங்க. இந்த பரியின் மீது ஏறினானே குதிரை மேலதானே குதிரை மாதிரி நினைச்சுக்கோ, குதிரை இல்ல. யாருன்னா நான் சத்தியத்தான் போடுவேன். கண்ணடி தேவடியா போன மனமாறைய காட்டுக்குடலூர் பக்கத்தால செம்மம் போன அங்க நாடகம். இந்த கொட்டை உடைக்கிற கொட்டா இருக்கு இல்ல, அதில் படுதா போட்டு இதில் வேஷம் கட்டிக்கிறாங்க. வேஷம் கட்டிக்கிறது அங்கே ஜாமானை பிரித்து போடுறான். இவன் என்ன பண்ணா, இங்கே வா வச்சாரான்னா, இது மேலே ஏறுன்னா, கொடி துணி போடுறதுக்கு கொடி கட்டுற சொல்கிறான். இவன் எட்டலை போடுறதுக்கு இவனுக்கு நம்மளை எட்டி கட்ட சொல்கிறான் போட்டு நீ ஏறணும். மேலே ஏறுனா பக்கத்தால் ஒரு கல் எடுத்து போட்டு இறங்கு 87 கிலோன்னா.
அது கொட்டை போடுற மிஷின் போடுற எடை போடுற மிஷின் போட்டு அது எனக்கு தெரியல. நான் அது மேல ஏறி கட்டுவோன்னு ஏறணும் பாரு. இடங்கள்ல போட்டா அப்படி 87 கிலோ இறங்கணும். இந்த தேவடியா அம்மா எடை போட்டான் பாருங்க, 17 கிலோ இல்லைங்க. இன்னைக்கு எடை போடுறேன் 70 கிலோ இருக்கும். 17 கிலோ அவுட் ஆயிருக்கிறேன். 17 கிலோ 87 17 போச்சுன்னா 70 தாண்டா. 17 கிலோ சத்தியமா இல்லைங்க. இவன் கண்ணு தேவடி அம்மா கண்ணு வச்சு இந்த குதிரையில் ஈரமுத்து காஞ்ச முத்துன்னா பல்ல ஒடிச்சு. ஈரமுத்து காஞ்ச முத்து அம்மா கண்ணே என்னை வளர்த்தெடுத்த தந்த தாயே என்னை வளர்த்த தாய் தந்தையே, என்னை பெற்றது யார் உண்மையை சொல்லு. ஐயோ 33 மாசம் வகுத்துல அப்பதான் நீ பெற்றிருப்ப. 33 பிள்ளை பக்கணும்னா எத்தனை மாதம் 33 வருஷம் சொல்லிட்டு படி. 10 மாசம் கிடையாது. யார் சொன்னா 10 மாசம்? 10 மாசம் இல்லையா? பின்னாடி சிரிக்கிறா சொல்ற 10 மாசம் பிறந்த 10 மாசம் பிறந்த இல்ல சொல்லு. 10 மாசம் தாண்டா 10 மாதம் சொல்றது அது. 9 மாசம் 10 நாள் 280 நாள் குழந்தை பிறக்கிறது. சரியா 300 நாள் இல்ல. 9 மாசம் 10 நாள்ல குழந்தை பிறந்துடணும். 9 மாசம் 10 நாள்ல. ஆமா, இதுதான் கர்ப்பகாலம். மனிதர்கள் கர்ப்பகாலம், மாட்டின் கர்ப்பகாலம் இரண்டும் ஒன்றே. மனுஷனுக்கு மாட்டுக்கு ரெண்டும் ஒன்றே தான். அந்த நாள்ல நாங்க எண்ணிக்கணும் இல்ல 10 மாசத்துல பிள்ளை பக்கம். சரி, 10 மாசத்துல பெத்தங்கிறது சரி. உன்னை சொல்லி 36 மாசம். அது ஏதோ சொல்லிட்டேன் 10 மாசம். என்ன என்ன நான் எங்கிருந்து வந்தேன் உண்மையை பேச. உண்மை சொல்றேன் உண்மையா? உண்மை சொல்றியே உண்மை என்ன கேட்கும் அம்மாவனா சொல்லி எங்களை விட்டு போயிடாதடா. போக மாட்டேன் சொல்லுங்க. கண்ணே அம்மா, உன்னை நாங்கள் பெற்று எடுக்கவில்லை. இல்லை, நான் ஆவாரம் பட்டை காட்டி அங்கே ஒரு வீர மரத்தின் வீர மரம், அதன் கீழே ஒரு தங்க சாம்பாளம் தட்டிலே கிடந்தாள். ஆம், உனக்கு அருகாமையிலே புலி படுத்துக் கொண்டிருந்தது. சர்ப்பமாக குலைபிடித்தவாறு இருந்தது. பாம்பு குடை. ஆமா, சரி. தேனோ சொட்டு சொட்டுன்னு ஒரு நாவிலே மரத்தில் இருந்த தேன் உடைந்து என் நாவிலே சொரிந்தது. ஆமா, சரி. அது என்னை கண்ட உடனே அனைத்து விலகிவிட்டது. விலகிவிட்டது. அந்த காடு பூரா தேடி சென்று பார்த்த குழந்தை கழிந்தவர்கள் எவராரும் இங்கே இருக்கிறீர்களா என்று தேடி பார்த்தீர்கள். எவருமே ஒன்றும் தம்பிடவில்லை. இல்லை, குக்கெட்டி அடைத்து பார்த்தீர்கள். ஆமா, யாரும் கேட்கல. கேட்கல. சரி, நான் பிள்ளை இல்லாதவன், பாசம் வந்து விட்டது. உன்னை தூக்கினேன். என்னை விட்டு போயிடாத, விட்டு போயிடாத.
பெற்றோரே என்னை வேண்டாம் என்று புறக்கணித்து கானகத்திலே கொலை செய்ய எத்தனித்த நீங்கள் என்னை எடுத்து பெற்ற பிள்ளைக்கு மேலாக என்ன வளர்த்தீர்களே, உங்களை விட்டு நான் சென்று விடுவேனா? ஒரு காலமே சொல்ல மாட்டேன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கு 9 தந்தை 9 தாய் இருக்கலாம். எல்லோருக்கும் 9 தந்தை 9 தாய். தவம் செய்து பெற்றே எடுத்தவன் முதற்பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா, தயவாக வித்தகரை சாற்றினவன் ஒரு பிதா, சாந்த சற்குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆளுகின்ற அரசன் ஒரு பிதா, அன்பு உள்ளவன் ஒரு பிதா, நல் ஆபத்து வேலை தன்னில் அஞ்சலன்று உற்றது தீர்த்திலோன் ஒரு பிதா, அன்பு உள்ளவன் ஒரு பிதா, கவலைவிடு மனைவியை பெற்றிலோன் ஒரு பிதா, கழுத விட்டவன் ஒரு பிதா. 9 அப்பா ஒவ்வொருவர்களுக்கும், 9 தாய் 9 தந்தை. யார் முதலிலே பெற்றெடுத்தாரே அவர் முதல் பிதா. வேண்டாம் என்று புறக்கணித்து விடுவாரே ஏனும், அல்லது அந்த குழந்தை பருவத்திலே பெற்றோர் இறந்து விடுவாரே ஏனும், வளர்க்கலாம் பாரு அவர் இரண்டாவது பிதா. அவமறுத்து ஆள்கின்ற அரசனும் ஒரு பிதா, ஆபத்து வேளதன்னில் அஞ்சல் என்று உற்றத்தீர் தீர்த்திலோன் ஒரு பிதா, ஆசிரியனாக இருந்து கலை போதிப்பவன் ஒரு பிதா, குரு ஒரு பிதா, நண்பர் ஒரு பிதா. ஆபத்து அப்படின்னா அந்த நேரம் வந்து நம்மளை காக்கிறான் பாரு, கை கொடுக்கிறான் ஒரு அப்பா. ஆபத்து வேலை தண்ணி அஞ்சல் என்று உற்றதீர் தீர்த்திலோன் ஒரு பிதா, அன்பு உள்ளவன் ஒரு பிதா, கவலைவிடு மனைவியை பெற்றிலோன் ஒரு பிதா. மாமனார் நமக்கு ஒரு பிள்ளையை பகிர்ந்து பெண்ணாக கொடுக்கிறானே ஆண்களுக்கு ஒரு மாமனார், அவர் அப்பா. அந்த அம்மா ஒரு தாய். யாராவது நினைச்சு பாக்குறான் அவங்கள மாமனார் மாமியார்னு? பொண்டாட்டி கேட்கணும், அடி ஓத்தாளி பொண்டாட்டி ஒப்பனி ஒம்மாதின்றான். மனைவி பேசுறது பேச்சு அடி அம்மா, இது தாய் அவன் அம்மாவை பேசுறது. மனைவியின் தாயாரை தாயாக மதித்தால் இவனை கட்டிக்கினா பாரு, இவன் மாமியா இருக்கா பாரு, இவனுக்கு அம்மா, அவளை அவ அம்மாவை நினைப்பான். இவன் நினைச்சாதானே அவன் நினைப்பா வந்தவன். இவன் ஒம்மாளி உக்காளின்னா போடா ஒம்மாளி உக்காளி நீ இதுதான் மனிதர்கள். ஆண்கள் எப்படி மதிப்பளித்து குடித்தனம் செய்ய வேண்டுமோ ஆண்கள் அப்படி இருந்தால் பெண்களும் அப்படி மதிப்பளித்து குடித்தனம் செய்வார்கள். அதில் எவ்விதமான கோளாறும் வராது. எம்மா செஞ்சாலும் ஒரு சில ராட்சச குணம் உள்ள பெண்கள் இருக்காங்க, அது அவங்களுக்கு திருத்த முடியாது. அதுவே அது குலாச்சாரம், அதுவே 9 தந்தைகள் 9 தாயார். அதிலே நீங்கள் என்ன வளர்த்தெடுத்த மாதா உங்களை விட்டு நான் சென்று விடுவேனா? சத்தியமாக செல்ல மாட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேட்டைக்கு போய் விருது செலுத்தி பிறகு வருகிறேன். கண்ணேட்டி ஒரு குற்றக்காரனை தொட்டான்னா வாழ முடியாது. கூத்தாடிக்கு கவிஷ போட்டாதாங்க, நாட்டுக்கோழி போட்டாதாங்க தொண்டை உடையுன்னு எவ்வளோ ஒரு புண்ணியமா புழுவிட்டான். கூத்தாடில புழுவுன புண்ணியமா எவரும், ஆனா அது உண்மையாயிட்டு. இந்த ஊர்ல நாட்டுக்கோழியா போடலங்க, தொண்டை கட்டிக்கிட்டுங்க போட்டாங்க. என்னதாண்டா கேட்டாங்க, கோழி வேணுமா வாஜாரம்? நாங்கள் வேணாப்பா, எல்லாம் ஹீட்டா இருக்கு, சூடு தானே, மீன் வாங்கிக்க குழம்பு வச்சுங்க அப்படின்னு 2 நாள் நல்ல மீன் தான், வறுத்த மீன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஷாட்டிங்க முட்டை கிட்ட அதெல்லாம் போடுறாங்க, குறை கிடையாது. தொண்டை வரலையா? நாட்டுக்கோழி இருந்தாங்க தொண்டை ஓடுறோம். எவன் சொன்னாலும் இந்த பொய்ய எந்த முகூர்த்த நாளில சொன்னானோ நாடகக்காரன் உண்மையாயிட்டு போச்சு. அததான் நாடகக்காரனை செருப்பால் அடிக்கிற மாதிரி தேவந்துறார் ஒரு பாட்டி இருக்கிறார். எப்படி அவசியம் கூத்தாடிக்கு கவிச்ச தினமும் வேண்டும், ஆனந்த ராகம் உண்டாகுமே. ஐயோ சைவம் தொண்டையை கட்டு சங்கீத ராகம் வார, அது சபையில் பங்கம் உண்டாகுமே. வேட்டையாடு சென்று கொண்டிருக்க கோடி அறிவு மட்டத்துக்கு அதிகாரி இதோ பொம்மன மகாராஜா சமாதானம்.